வளர்ச்சியை தொடர முடியாமல் பல நிறுவனங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அளவுக்கு ஃபுல்லாவே எல்லா பிளாஸ்டிக் யூனிட்டுமே நின்றுச்சு சார். பிளாஸ்டிக், ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், சாக்கு, மெட்டீரியல் எல்லாமே அவங்க தடை வருது. எல்லாமே ஃபேக்டரி நின்றுச்சு. உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குங்க? இப்போ இந்த இஎம்ஐ எங்களால் கண்டினியூவாக கட்ட முடியாது. ஏன்னா இப்போ ஃபுல்லாக கம்பெனி கிட்டத்தட்ட 15 days ஆச்சு கம்பெனி ரன் பண்ணி. இஎம்ஐ கட்ட முடியாது. அது போக இந்த இபி பில்லு வருது. அது கண்டினியூவாக வந்துச்சுன்னா அதனால் எங்களால் ரெகுலராக கட்ட முடியாது. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இது பண்ண சொல்லணும். இந்நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களின் தட்டுப்பாட்டினால் வரக்கூடிய கோடை காலத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு பொருட்களான பிளாஸ்டிக் குடங்கள், தண்ணீர் தொட்டிகள் மற்றும் பிளாஸ்டிக் நாற்காலிகளின் விலை சுமார் 20% முதல் 30% வரை அதிகரிக்கக்கூடும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். போர் நீடிப்பதால் பலரது வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது, மின்சார கட்டணம் மற்றும் வங்கிக் கடன்கள் உள்ளிட்டவற்றை செலுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே கொரோனா காலகட்டத்தை போல வங்கிக் கடன் செலுத்துவதில் சில விலக்குகள் அளிக்க வேண்டும் என்றும், விரைவில் தங்களுக்கான மூலப்பொருட்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கும் விலைகள் குறைப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிளாஸ்டிக் உரிமையாளர் நலச்சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் சத்யகுமார். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப்